அமெரிக்கா தரப்பு ட்ரம்ப பொறுத்த அளவுக்கு தொடர்ந்து அவங்க வந்து போர் நிறுத்த கோரிக்கை வச்சவண்ணு இருந்தாங்க. அது ஈரான் நிராகரிச்சுட்டு இருந்தாங்க. அப்ப எப்போ இந்த மாரி பேச்சுவார்த்தைக்கு நம்ம ஏற்பட் போகலாம் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறாங்க அப்படின்னா, அந்த F-15E அந்த போர் விமானத்த சுட்டு வீழ்த்தப்படும்போது 2 போர் விமானிகள் வந்து அங்க ஈரானுக்குள்ள மாட்டிக்கிறாங்க. மாட்டும்பொழுது அவங்கள போய் நாங்க மீட்டு கொண்டு வரோம் அப்படின்ற அந்த முயற்சிய அமெரிக்கா செய்து, அதுல நெறைய போர் விமானங்களும், ஹெலிகாப்டர்களும் இழப்பு சந்திக்கிறாங்க. ஆனா சந்திச்ச பிறகும் அந்த 2 பேரையும் வெற்றிகரமா மீட்டுட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. அப்போ இந்த வெற்றிகரமா நான் ஏன் ஏன் இப்ப வந்து ட்ரம்புக்கு வந்து பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்னா, இந்த போருக்கு போனாங்க அப்படின்னா, அந்த போருடைய அந்த அதாவது இலக்க அவங்களால அடைய முடியல. அலையா போருக்கோட இலக்க அடைய முடியாது மட்டும் இல்ல, வேற மாற்று வழிகள தொடர்ந்து அவங்க சொல்லிட்டு தான் இருந்தாங்க. நாங்க வந்து கார்க் ஐலண்ட கைப்பற்ற போறோம். அதுக்கப்புறம் நீரிணை வழியா நாங்க நேரா இறங்க போறோம்ன்னு சொல்லி பல விதங்கள வந்து அவங்க வந்து செய்திகள கசிய விட்டவண்ணா இருந்தாங்க. ஆனா இப்பலாம் பேச்சுவார்த்தையே இல்ல. அத பத்திலாம் யாரும் பேசுறதே இல்ல. இப்ப என்னன்னா, அதெல்லாம் வந்து நடைமுறை சாத்தியமற்றது அப்படின்ற ஒரு நிலைய போயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு ஒரு வெற்றி கதை வேணும். அமெரிக்காவ பொறுத்தளவு ஒரு வெற்றி கதை இருந்தா தான் இந்த போர வந்து நாங்க வெற்றி பெற்றுட்டோம்னு சொல்லி அறிவிக்க முடியும். சும்மா நாங்க போருக்கு போனோம். அவங்கள வந்து பயங்கரமா குண்டு போட்டு ஒண்ணும் இல்லாத ஆக்கிட்டோம். அதனால நாங்க ஜெயிச்சுட்டோம்னு சொல்லி வந்தீங்க அப்படின்னா, அந்த மக்கள் நம்ப மாட்டாங்க. அப்போ ஒரு வெற்றி கதைக்கு என்ன அப்படின்னா, அந்த போர் விமானிகள வந்து மீட்டது அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி கதையா அவங்களுக்கு இருந்தது. நெறைய இழப்புகள சந்திச்சாலும் அது ஒரு வெற்றி கதையா அவங்களால வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, அமெரிக்க மக்கள் மத்தியில சொல்ல முடியும். இன்னொன்னு சொல்றாங்க. அந்த இஸ்ஃபாகான் பகுதியில் இருக்கக்கூடிய அங்க இருக்க அந்த அதாவது அணு ஆயுதத்துக்கு தயாரிக்க பயன்படுத்தக்கூடிய அந்த அ செறிவூட்டப்பட்ட யுரேனியத்த வந்து கைப்பற்றுவது அப்படின்ற முயற்சி கூட செஞ்சாங்க அப்படின்ற மாரிலாம் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அங்க நடந்தது என்னன்னா, ஒரு வெற்றி கதை அவங்களுக்கு கிடைச்சிருச்சு. இந்த வெற்றி கதைய பயன்படுத்தி ஈரான வந்து அவங்க அவங்க மக்கள்ட்ட சொல்லி நாங்க வெற்றி பெற்றுட்டோம். வெற்றிகரமா செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சதுக்கு பிறகு ஒரு போர் நிறுத்தத்த உடனடியா செய்யறது அப்படிங்கிறது தான் ட்ரம்ப் தரப்புக்கு அரசியல் ரீதியா எந்த இழப்பும் ஏற்படாத வகையில வெளியில வர்றதுக்கான ஒரு வழி. ஆனா எதிரி நீங்க உங்களுக்கு விட்டுக் குடுக்க சரியா தயாரா இல்லாத பொழுது தான் அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த சிவிலைசேஷனே அந்த ஒரு நாகரிகத்தையே நான் அழிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கிறார்.